காரல் மார்க்ஸ் தெரு. இந்த காரல் மார்க்ஸ் தெருவில் 12 லட்சம் ரூபாயில் அங்கன்வாடி மையம். இங்கே இருக்க நிறைய குழந்தைகள் படிக்கிறாங்க. அது வாடகை கட்டடத்தில் இருக்குது. வேணும்னு சொன்னாங்க. சிலர் தொடர்ந்து முயற்சி எடுத்தார். அதன் அடிப்படையில் நிதி ஒதுக்கப்பட்டு 12 லட்சம் ரூபா ஒதுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த விரிவாக்க பகுதியில் என்ன புதிய அங்கன்வாடி, இது வந்து அங்கன்வாடி, இது வந்து நியாய விலைக்கடை. நியாய விலைக்கடை இந்த பகுதிக்கு புதிய கட்டடமாக கட்டி கொடுக்கணும். இது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து கட்டி கொடுக்கப்படுது. அப்புறம் பாரதியார் நகரில் போர்வெல் 5 லட்சம் ரூபாயில் அமைக்கப்படுகிறது. ஆக இன்னைக்கு ஒரு நாளில் 27 லட்சம் ரூபாய் இந்த ஒரு வார்டுக்கு மட்டும். இந்த என்னுடைய தொகுதியில் முழுக்க தம்பி போராட்ட நாயகன் நம்ம சித்தனும் நாகஜோதியும் தான் அதிகமாக வாங்கியிருக்காங்க. மற்ற வார்டில் கொடுக்க முடியல. அதனால் அதிகமாக ஆனால் இருந்தாலும் இந்த மக்கள் பாசக்கார மக்கள், எப்பொழுதும் ஓட்டு போடக்கூடியவங்க. அதனால் அவங்களுக்கு விளங்குதில்லை. நாங்கள்லாம் பெருமைப்படுறோம். பொதுவாக மதுரை மேற்கு தொகுதியை பொறுத்தளவுக்கு தண்ணீர் பெற்ற தொகுதியாக மாற்ற வேண்டும் தான் என்னுடைய எண்ணம். அதன் அடிப்படையில் தான் பல்வேறு வளர்ச்சி பணிகளை நம்ம இந்த விளாங்குடி பகுதி உங்களுக்கு தெரியும், முன்னால் ஒரு பேரூராட்சியாக இருந்தது. அதை மாற்றி மாநகராட்சியாக வந்த பிறகு அது வளராத பகுதியாக இருந்தது. இந்த பகுதிக்கு பாதாள சாக்கடை, குடிநீர் வசதி, சாலை வசதி அத்தனையும் என்னுடைய காலத்தில் தான் போடப்பட்டது. இங்கெல்லாம் பார்த்தா மழை பெஞ்சா 10 நாள் 15 நாள் நின்றுக்கிறோம். பாம்பு எல்லாம் போகும். இந்த மக்கள் சொன்னதன் அடிப்படையில் இங்கே வர்ற மழை நீரை கடத்துறதுக்கு, ஆற்றுல கொண்டு போய் கடத்துறதுக்கு இந்த மழை நீரை பெரிய ராட்சதமான குழாய் அமைத்து இந்த வடிகால் அமைத்து கொடுத்தோம். ஏறத்தாழ 1.5 கோடி ரூபாயில். அப்புறம் சாலைகள் அமைக்கப்பட்டது. இப்போ முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது அவரும் எங்களுடைய அன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த அன்புக்கும் இந்த மரியாதைக்குரிய வேலுமணி அவர்களுடைய உதவியினால் நம்ம மதுரை மக்களுக்கு 100 வார்டுகளுக்கும் தங்குதடையின்றி குடிநீர், முல்லை பெரியாறிலிருந்து கிடைக்கிற அந்த நீரை கொண்டாந்து கொடுக்குற அந்த திட்டத்தையும் புரட்சித் தலைவருடைய பிறந்த நாளில் 100ஆண்டு விழாவில் கொண்டு செயல்படுத்தியிருக்கோம். எண்ணற்ற வளர்ச்சி பணிகள் இன்றைக்கு மதுரையில் நடந்திருக்கிறது எங்களுடைய ஆட்சி காலத்தில். இந்த ஆட்சியில் ஒன்றுமே இல்லை சொல்லிக்கிறது, ஒன்றும் கிடையாது. சும்மா பேசுறதுக்கு ஜல்லிக்கட்டு மைதானம், அவங்க அப்பா பேருக்கு ஒரு நூலகம், இது அமைத்தா போதுமா? நூலகம் வேணும், ஆனால் மக்களுக்கு முதல்ல அடிப்படை இல்லை. அதே மாதிரி ஜான் பென்னிக்குக்கு இந்த 5 மாவட்ட விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் குடிநீர் ஆதாரமாக இருக்கு முல்லை பெரியார் அணையை கட்டி கொடுத்து அவருக்கு அவர் வாழ்ந்த இடம் அந்த கலைஞர் நூலகம் பக்கத்தில் தான் சொல்கிறாங்க. நீண்ட நாள் இங்கே வாழ்ந்து மதுரை மக்களுக்கு சேவையாற்றியவர். ஒட்டுமொத்த மதுரை மக்களுக்கும் மதுரை மாவட்ட மக்களுக்கும் அவருடைய நினைவு, அவருடைய வாழ்ந்த இல்லத்தை நினைவில்லமாக மாற்றிக்கலாம். அதுவும் இந்த அரசாங்கம் செய்யலை. அவருக்குன்னு ஒரு மார்பளவு சிலையை போய் இங்கேருந்து அவர் பிறந்த ஊரில் லண்டனில் போய் அமைச்சு வெறும் 37 லட்சம் ரூபாய்க்கு செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இதுதான் அவங்க சாதனை. இவருக்கு நம்ம ஜான் பென்னிக்குக்கு. ஆனால் எங்கள் அம்மா மணிமண்டபம் பல கோடி ரூபாயில் மணிமண்டபம் அமைச்சாங்க. பல்வேறு வளர்ச்சி அவருடைய பிறந்த நாளை கொண்டாடிட்டு எங்களுடைய எடப்பாடியார் அரசு விழாவாக அறிவித்தார். ஆனால் இந்த அரசு ஒன்றுமே செய்யலைன்றது வருத்தமானது. அது தேனி மக்கள் மன்னிக்கவே மாட்டார்கள் இந்த ஆட்சி என்பதையும் தெரிவிச்சு சொல்லுங்க. எடப்பாடி பழனிசாமி சார் மேலையும் அண்ணாமலை மேலையும் முதலமைச்சர் இன்னைக்கு வழக்கு தொடர்ந்து இருக்கிறாரு. போதைப் பொருட்கள்ல அந்த வழக்கில் தன்னை தேவையில்லாம பேரை பயன்படுத்துறாங்க. இல்லை, தேவையில்லாமல் யாருமே பயன்படுத்த மாட்டோம். எங்களுடைய பொதுச் செயலாளரை பொறுத்தளவு பதில் சொல்வார். இந்த இதுக்கு என்ன பதில் சொல்றது? எங்களை பொறுத்தளவுக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் எங்களுக்கே என்ன சொல்றதுன்னா, ஆதாரப்பூர்வமாக இருந்தால் அதை எடுத்து சொல்லுங்க, இல்லாவிட்டால் விமர்சனம் வர்ற மாதிரி நீங்க செய்யக்கூடாதுன்னு எங்களுக்கு ஆளுகின்றவர் எங்க பொதுச் செயலாளர். மக்கள் நம்மளை நம்புகிறார்கள். மக்களுடைய எதிர்பார்ப்பை நாம் நிறைவேற்றக்கூடியவர். எனவே நாம நம்முடைய பணியில சிறப்பா இருக்கணும். ஒரு அரசாங்கத்தை வீணாக குறை சொல்லக்கூடாது. அது இல்லாததை குற்றம் சொல்லக்கூடாது. அதுவும் இது மாதிரி வலைதளங்களில் பேசும்போது, ஊடகங்களில் பேசும்போது
சரியான இது தெரிஞ்சா பேசுங்க, இல்லைன்னா பேசாதீங்கன்னு தான் சொல்லுவார். அப்படிப்பட்டவர் எப்படி சொல்லுவார்? அவருடைய முதலமைச்சருடைய படங்கள், துணை இன்னைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சருடைய படங்கள், அவருடைய துணைவியார் படங்கள்லாம் இன்னைக்கு பல வலைதளங்களில் வந்திருக்கு. அது என்ன அது அப்படின்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுத்துருக்கணும்ல முதலமைச்சர். ஏன் என்னை படத்தை அவர் கூட எனக்கும் அந்த சாபர் சாதிக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை, எனவே அவர் படத்தை என்னோட சேர்த்து போட்டது தப்பு, எனக்கு அவருக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கணும். இல்லை அயலர் அணிக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, அண்ணா திமுகவுக்கும் அயலர் அணிக்கும் சம்மந்தம் இல்லை, அவர் எப்படி பொறுப்பு வாங்கினாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்கணும். எதுவுமே இல்லை. இன்னைக்கு எங்களுக்கு என்ன கேள்விப்பட்ட அளவுக்கு நடந்து முடிந்த அந்த இளைஞர் மாநாட்டுக்கு கூட அவர் நிதி அளித்தார்னு கூட சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் அதெல்லாம் ஊடகத்தில் சொன்னோமா, நிதி அளித்தார் வச்சார்னு? அவர் நிதியெல்லாம் அளித்திருக்காரு, அதை நிதி கொடுத்துருக்காரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதை வச்சு சொல்கிறது எதிர்கட்சிகள் என்ன அப்புறம் ஆளுங்கட்சி இதே நம்ம முதலமைச்சர் சொல்கிறார், ஆளுங்கட்சியை துதிபாடுறக்க எதிர்கட்சி இருக்குது. எதிர்கட்சி ஆளுங்கட்சியுடைய குற்றங்கள் குறைகள் நிறைகளை சொல்லி சுட்டி காட்டினா தான் ஆளுங்கட்சிக்கு மக்கள் பணியை இன்னும் சுறுசுறுப்பாக செய்யணுன்றக்காக தான் இன்னைக்கு எங்களுடைய பொதுச் செயலாளருடைய நடவடிக்கை இருக்குமே ஒழிய வேற முதலமைச்சரை சிறுமைப்படுத்தணும் வைக்கணும் தேவையில்லாமல் சொல்லணுன்றதெல்லாம் கிடையாது. ஆணித்தரமாக எங்களுடைய சட்டமன்ற அவையிலேயே குறிப்பிட்டிருக்காரு எதிர்கட்சி தலைவராகும். இதை காட்டிலும் ஒரு வருஷத்துக்கு முன்னால் உங்களுக்கு தெரியும் என் மேலே ஒரு மாநிலம் என்னவோ உங்களுக்கு தெரியும் வழக்கு அரசு என்னை நான் தவறாக பேசிட்டேன்னு சொல்லி முதலமைச்சரையும் தவறாக பேசிட்டேன்னு சொல்லி இதே போதைப் பொருள் கடத்தல் சம்பந்தமாக எங்கள் முதலமைச்சர் அறிவிப்பு கொடுக்கிறார். அது மீறி அதிமுக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னு சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் பேசணும். அதை விட்டு நாங்கள் விலகவே இல்லை. போதைப் பொருள் என் மீது அவதூறு வழக்கு போட்டாங்க. இன்னைக்கு மாண்புமிகு நீதி அரசு அதை நிறுத்தி வைத்துட்டார், தடை விதித்திருக்கிறார். நாங்கள் வழக்கை சந்திக்க தயார். நான் கேட்கறது இந்த அரசாங்கத்துக்கு இந்த நேரத்தில் கேட்குறேன், மக்களின் குரலாகவே கேட்குறேன். ஏங்க நாங்கள் ஒரு வருஷத்துக்கு முதலே சொன்னோம்ல, போதைப் பொருள் தமிழகத்தில் அதிகமாக நடமாட்டம் இருக்கு, இதை இந்த அரசாங்கம் உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும், அது உரியவர்களை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். நம்ம முதலமைச்சர் சர்வதியாக மாறுவேன்னு சொன்னார். இந்த மாதிரி தவறு செய்கிறவர்களை நம்முடைய இளைஞர்கள் அடுத்த சமுதாயம் நாமெல்லாம் எதுக்கு வளர்ந்துருக்கோம், எதுக்காக இருக்கிறோம்? இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும் பிள்ளைகள் இருக்கு, படிக்க வைக்கிறோம். இப்போ அங்கன்வாடி மையம் வைக்கிறோம். எதுக்கு? அந்த பிள்ளைங்க வசதியாக உட்காந்து படித்து அவங்க பெரிய ஆளாகணும், குழந்தைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு தான். இந்த மாதிரி வளர்ந்த பிள்ளைகள் கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீரழிந்து போகக்கூடாது என்ற அடிப்படையில் தான் அதிமுக நடவடிக்கை எடுத்தது. இந்த அரசாங்கம் விழித்திருக்கணும்ல. இன்னைக்கு எவ்வளோ பேர் மோசமான இதெல்லாம் விளைவுகள்லாம் வருது. இன்னைக்கு அமெரிக்க உளவுத்துறை சொல்லி நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா எவ்வளவு தூரம் இது, எத்தனை ஆயிரம் கோடி, எவ்வளவு விமர்சனங்கள் வருது. ஏன் இந்த அரசாங்கம் செய்யல என்பதுதான் என்னுடைய கேள்வி. ஜெயலலிதா மேடம் உயிரோட இருக்கிற பொழுது தண்ணீர் கூட தர முடியாது அப்படின்னு சொல்லி கர்நாடகா சித்தராமையா சொல்றாரு. அம்மா இதுக்காக எவ்வளவு சட்ட போராட்டம் பண்ணி அதான் இருந்தாங்க, ஆனா ஒரு சொட்டு தண்ணி கூட தர முடியாதுன்னு ஆணிதரமா சித்தராமையா சொல்றாரு. இதுக்கு கர்நாடகத்தில் உங்களுக்கு தெரியும், கர்நாடக அரசு காங்கிரஸ் அரசு இந்திய கூட்டணியில் இருக்க அரசு தலைமையேற்றிருக்க அரசு தான் இந்திய கூட்டணிக்கு தலைமையேங்கிற, அதை அவங்க தான் ஆள்றாங்க. அந்த ஆட்சி அமையணும் ஓட்டு கேட்டவர் நம்முடைய முதலமைச்சர். அவரிடத்த கேள்வி கேளுங்க, இந்த மாதிரி ஒரு சொட்டு தண்ணீர் கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்களே, நீங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்கன்னு கேளுங்க. இது எப்பவுமே வழக்கமான ஒன்று. இதே நேரத்தில் எங்க அம்மா ஆட்சி, எங்க எடப்பாடியார் ஆட்சி இருந்துச்சுன்னா இந்நேரம் அதுக்கு எங்களுடைய நடவடிக்கையே வேற மாதிரி இருந்திருக்கும். சார், ஜெயலலிதா மேடம் இருக்கிற பொழுது அதிமுக நம்மளை அழைப்பாங்களான்னு சொல்லி பெரிய பெரிய கட்சிகள்லாம் எதிர்பார்த்தது. இப்ப எடப்பாடி தலைமையில பாத்தீங்கன்னா மன்சூர் அலிகானோட 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. பெரிய அழைப்பு எதுவும் இல்ல. திமுக அந்த கூட்டணியில எல்லாம் முடிச்சு தேர்தலுக்கு தயாராயிடுச்சு. சரி, இதனால என்னன்னு கேக்குறீங்க? என்னங்க மன்சூர் அலிகான பேசுறேன்னு அவர் ஒன்றும் கட்சி யாரும் பேசலைங்க. யார் ஒரு உங்களை கூட நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். இதெல்லாம் தேவையில்லாத கேள்வி கேட்கறீங்க. எங்க கட்சியை பத்தி நீங்க சொல்லி நீங்க எடை போட்டு மன்சூர் அலிகான் எடை போட்டு எங்க கட்சியை பத்தி யாரும் தெரிஞ்சுக்கிற வேண்டியதில்லை. எங்க கட்சி 36 ஆண்டுகள் தமிழகத்தில் ஆட்சி செய்திருக்கோம். நாங்க எந்த அளவுக்கு நல்ல நிர்வாகத்தை கொடுத்திருக்கோம். எங்க ஆட்சி காலத்தில் இந்த மாதிரி போதைப் பொருள் விதவிதமான போதைப் பொருள் வந்துச்சா? அப்படிப்பட்ட கட்சி இன்னைக்கு 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்களை பெற்றிருக்க கட்சிக்கு இன்னைக்கு நாங்க கூட்டணியை பேசல, எங்க தலைவர் அம்மாவை பேச
ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நிலைப்பாடு இருக்கும். எங்கள் அம்மா கூட 2011 உங்களுக்கு தெரியும், 1998 நாடாளுமன்ற தேர்தலுக்கு அவங்க கூட்டணி வைங்க கூட பேசினாங்க, பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அதே மாதிரி 2011 பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. கடைசி கட்டத்தில் தான் வந்தாங்க. இதெல்லாம் ஒரு கட்சியில் எடுக்கிற தேர்தல் காலகட்டத்தில் எடுக்கிற நடவடிக்கை. அதெல்லாம் போயிட்டு இப்படி பேசுனாங்க, அம்மா காலத்தில் இப்படி இருந்துச்சு. அம்மா காலத்தை காட்டிலும் இன்னைக்கு என்னன்னா, ஒன்று சொல்ல போனால் இன்னைக்கு தொண்டர்கள் அதிகமாக இருக்கிறாங்க, தொண்டர்கள் பலம் அதிகமாயிருச்சு. இது காரணம் அம்மா தான், தலைவர் தான். ஏன்னா அன்னைக்கு அவங்க வளர்த்த கட்சி இன்னைக்கு குடும்பமாக பெருகிருச்சு. இப்போ சித்தன் அவங்க அப்பா இந்த கட்சியில் கிளை செயலாளர் இருந்தார், வார்டு செயலாளர் இருந்தார். அவர் இந்த கட்சிக்கு வந்துட்டார், அவருடைய துணைவியார் வந்துட்டாங்க, அவங்க மகன் வந்துட்டாங்க. இப்படி தான் இந்த கட்சி பெருக்கமாயிருக்கு. நாங்கள் ஒன்றும் பெரிய இது இல்லை, நாங்கள் உண்மையை மறைக்கலை. எங்கள் கட்சி இன்னைக்கு அதே மாதிரி அம்மா லேப்டாப் கொடுத்தாங்க, ஆனால் எடப்பாடியார் தொடர்ந்து செஞ்சார். மாணவர் செல்வங்க 7.5% கொடுத்தாரு. இதனால இளைஞர்கள் மத்தியிலும் இளம்பெண்கள் மத்தியிலும் நமக்கான உரிய கட்சி எது என்றால், தளம் எது என்றால் அதிமுக தான், மக்கள் பணியாற்ற அப்படின்னு சேர்றாங்க. அப்ப எங்க கட்சி எப்படி நீ சிறுமைப்படுத்தலாம்? இன்னைக்கு இந்திய அளவில் 3வது பெரிய இயக்கம் எதுன்னு கேட்டாலே எங்க கட்சி தான். அது மாதிரி எந்த கட்சியை சொல்ல முடியும் சொல்லுங்க? நாங்க ஒண்ணு யாரையும் போய் இது பண்றோம், வம்பு பண்ணி கூப்பிடுறது இல்லை. வந்து பேசுனாங்க, மரியாதை, இது தமிழனுடைய பண்பு. அதை நாங்க செஞ்சா அதை போய் கொச்சப்படுத்தி பேசுறாங்கன்னா நீங்க எல்லாம் ஒரு ஊடக நண்பரா? தேர்தலில் நிறைய கருத்து கணிப்பு வர ஆரம்பிக்குது, 2-3 வந்துச்சு. அது அதிமுக 3வது இடமும் பிஜேபி 2வது இடமும் ஆல் இந்தியா அளவில் போடுற கருத்து கணிப்புகள் வருது. இதெல்லாம் வலைதளங்கள்ல போடுறது. இன்னும் கூட்டணி ஆரம்பிக்கல, தலைமை வைக்கல, இன்னும் தேர்தலே அறிவிக்கல. இதுக்கு முன்னால இப்படியெல்லாம் வர்ற கருத்து கணிப்பு என்ன அர்த்தம்? இது சிலரால் போடப்படுறது, இதெல்லாம் வம்பாக போடப்படுறது. அதிமுக மக்கள் மத்தியிலிருந்து பிரிச்சோம். இன்னைக்கு மக்கள் பூரா குவிச்சு போயிருக்காங்க. விலைவாசி பக்கம் ஒரு பக்கம் ஏற்றம். 50 ரூபாய்க்கு இருந்த பெட்ரோல் இன்னைக்கு எவ்வளவுங்க? 100 ரூபாய்க்கு மேல ஆகி போச்சு. 103 ரூபா. 60 ரூபாய்க்கு பெட்ரோல் 2011 வித்தது, 2011 வித்தது 60 ரூபாய்க்கு வித்த டீசல் இன்னைக்கு எவ்வளவு ஆயிடுச்சு? 92 ரூபாய்க்கு மேல ஆகி போச்சு. இது ஜிஎஸ்டி எவ்வளவு வரி போட்டிருக்காங்க மறைமுகமா, வியாபாரிக்கு பூரா பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆக மத்திய அரசு ஒரு பக்கம் வரியை மறைமுகமா ஏற்றிருக்கு ஜிஎஸ்டி மூலமாக. இன்னொரு பக்கம் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற சிறு குறு வியாபாரிகள் பாதிக்கின்ற வகையில், வணிகர்கள் பாதிக்கின்ற வகையில் மின் கட்டணம், பல்வேறு உபகரணங்கள் இன்னைக்கு விலை அப்படி வந்து ஜிஎஸ்டியும் கூடி போச்சு. வியாபாரிகள் வியாபாரம் செய்ய முடியல. எல்லா பொருளும் ஜிஎஸ்டி பொருள் வந்துருச்சு, ஜிஎஸ்டி வரி விதிக்கிறாங்க. இதனால 2 அரசாங்கம் மீது மக்கள் குவித்து போயிருக்காங்க. ஆளுகிற மத்திய அரசையும் இருக்கிறாங்க, மாநிலத்தை. இதுக்கு சரியான கட்சி எது என்றால் அதிமுக தான். இது இன்னைக்கு ஒரு சிறந்த ஒரு தலைவராக 2 ஆளுங்கட்சியை எதிர்த்து தனி மனிதனாக இன்னைக்கு குரல் கொடுக்கிற, தமிழ்நாட்டு மக்களுக்காக இன்னைக்கு குரல் கொடுக்கிற ஒரு தலைவர் யாருன்னா எடப்பாடியார் என்று எல்லாருமே இன்னைக்கு ஒருமுகமா பாராட்டுறாங்க. நம்மள ஒருத்தர் அவரு, நம்முடைய நிலை அவருக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை வந்து எப்படியாச்சும் மாத்தலாமான்னு சில பத்திரிகைகள்ல, சில டிவியில் வந்து கருத்து கணிப்புன்ற முறையில் போடுறாங்க. தேர்தலே இன்னும் அறிவிக்கல, இன்னும் கூட தேர்தல் ஆணையமே அமைக்கல, தேர்தல் ஆணையரே அமைக்கல, தேர்தல் ஆணையரே அமைக்காம அவர் நியமிக்கல. என்ன சொல்றீங்க? என்னங்க? ஆமா ஆமாங்க, இன்னும் தேர்தல் 2 பேர் போடணும், இந்த தேர்தல் ஆணையரே நியமிக்கல, அதுக்குள்ள ஒரு கருத்து கணிப்பா? என்னங்க அது? நாட்டில் இதை காட்டுல ஒரு கொடுவை. எப்படி எல்லாம் மக்களை ஏமாற்றான். மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப விவரமானவங்க, வச்சு செய்வாங்க. அவங்க தேர்தல் ஆணையரே மாத்திட்டாங்க, பிப்ரவரியிலே தேர்தலாக அறிவிச்சிருப்பாங்க. இனி நமக்கு வெயில் காலம் வேற, தமிழ்நாட்டுக்கு வெயில் காலம், சித்திரை திருவிழா வர வருது, இப்படி பல்வேறு திருவிழா காலம் வருது. இதெல்லாம் பார்க்காம தேர்தல் இன்னைக்கு வேணுண்டே தள்ளி கொண்டுகிட்டே போறாங்கனால எங்கேயோ லாக்கு இருக்குல்ல. என்ன நம்ம சாலமன் பாப்பேன், எங்கேயோ தவறு இருக்கு, அது அவங்களுக்கே தெரியுது. ஆனா யாருக்கு தெரியுமோ தெரியாது, அவங்க தெரியல. இப்படியாவது சொல்லி ஏதாவது செஞ்சலாமான்னு பாக்குறாங்க, அவ்வளவு. எங்களை பொறுத்தளவுக்கு நாங்க மக்கள் தான் நிஜமான இருக்கோம். நான் அன்றையிலிருந்து எங்க தலைவரும் அதுதான் சொன்னார், எங்க அம்மாவும் அதுதான் சொன்னார்.
எனக்கு அவங்க வழியில் கழகத்தை வழிநடத்த எடப்பாடியாரும் மக்கள் தான் எஜமானர்கள். மக்கள் என்ன சொல்றாங்களோ அதை நாங்கள் செய்வோம். மக்களை நம்புகிறோம். மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். எனவே நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று 40லையும் வெற்றி பெறுவோம்னு ஆணித்தரமாக சொல்லிட்டார். அப்புறம் என்ன இருக்கு விடுங்க. மோடி சார் நாளைக்கு தமிழ்நாடு வராரு. அதிமுக பாஜகவோட கூட்டணியில இருந்தது. சிஏஏ சட்டம், குடியுரிமை சட்டம் கொண்டு வரும்போது அதிமுக பாஜக கூட்டணியில இருந்தது. இப்போ சிஏஏ எதிர்க்குது. அப்போ வந்து இரட்டை வேடம் போடுகிறதுன்னு சொல்லி இதே 2010 இதே திமுக சிஏஏ சட்டத்தை ஆதரிச்சிருக்கு. இந்த சட்டத்தை 2010 மத்திய அரசு அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் அரசு கொண்டு வரும்போது அன்னைக்கு இதே டிஎம்கே ஆதரிச்சிருக்கு. எங்க தலைவர் ஆணித்தரமா காமிச்சாரு, எல்லாம் இதெல்லாம் காமிச்சாரு, ஆதரிச்சது. அப்புறம் இப்ப என்ன சொல்றாரு? அப்புறம் என்ன சொன்னாங்க? இதனால தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்க மாட்டாங்க. அதைத்தானே நாங்களும் சொல்றோம். எந்த ஒரு தமிழனும் பாதிக்காத அளவுக்கு நாங்க நடவடிக்கை எடுப்போம். நாங்க சொன்னோம்ல. எங்க எஸ்ஆர்பி பாலசுப்ரமணியன் நாடாளுமன்றத்தில் இந்த சிறுபான்மை இதை பத்தி சிஏ சட்டத்தை எதிர்த்தே பேசியிருக்காரு. அப்புறம் என்ன இருக்கு? நாங்க பேசியிருக்க நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்திருக்கோம். இவங்க அதை கூட செய்யல. சரிங்க, இப்ப நாடாளுமன்ற தேர்தலுக்கு திமுக கூட்டணி அமைச்சிருக்கு. இந்த கூட்டணி கட்சிகளே நான் கேட்கிறேன், மக்களை ஒருவராக கேட்கிறேன், நீங்க என்னப்பா கிழிச்சீங்க? இந்த 5 வருஷமா என்ன கிழிச்சீங்க? இனிமேல் என்ன கிழிக்க போறீங்க? தமிழ்நாட்டுக்கு நிதி இல்லைன்றாரு முதலமைச்சர், குரல் கொடுக்கிறாரு, எல்லா பேரும் குரல் கொடுக்குறீங்க. ஏன் நாடாளுமன்றத்தில் ஏன் அதை பேச மாட்டேன்? ஆணித்தனமா பேச மாட்டீங்க? நமக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட தரமாட்டேன்னு காவிரி சொல்றாங்கன்னா, காவிரி பிரச்சனை கர்நாடகா சொல்றாங்கன்னா, அதையெல்லாம் ஏன் நீங்க தட்டி கேட்கல? இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் என்னதான் செஞ்சாங்க? தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பாதிப்பு, மீனவர்கள் எவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாங்க. இலங்கை அடிக்கொருக்கா வந்து பிடிச்சிட்டு போய் போட்டு போடுறான், போட்டை கொண்டுட்டு போயிடுறான். போட்டு கொண்டு போய் போட்டா போட்டு கெட்டு போகுது, ஜெயில போட்டுறாங்க. அப்புறமேல் தீர்ப்பு சொல்றாங்க, போட்டோ எடுத்துட்டு. மீனவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. எங்க காலத்துல அப்படி நடந்துச்சா? ஒருவராச்சும் பாதிக்கப்பட்டாரா? எங்க அம்மா காலத்திலையும் சரியா, எடப்பாடியார் காலத்திலையும். இப்ப எப்படி பிடிக்கிறாங்க, எப்படி இது பண்றாங்க? எங்க அம்மா காலத்துல முல்லை பெரியார் அணையை பற்றி கேரளா பேசுச்சா? காவிரி காவிரி நீரை பற்றி அவங்க கர்நாடகா பேச முடிந்ததா? அதெல்லாம் இல்ல. இப்ப இவங்க ஆளுகிற திமுக பலு இல்ல, அதனால அப்படி பேசுறாங்க. பலு இல்லாத கட்சி கூட்டணி அமைச்சு வேட்பாளர்கள் அறிவிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. நம்ம இன்னும் கூட்டணியே ஏங்க நான் என்ன சொல்றேன், வெற்றி நம்ம என்னண்டா வலு இல்லாதவன் தான் பயப்படணும். எப்பா நீ வாடா, பக்கத்து வீட்டுக்காரன் நீ வா, என்னைய நம்புறவங்களா வாப்பா, வாங்கப்பா நம்ம நீங்க என்ன சொல்றேன் கேட்டுக்கிறோம் அப்படின்னு. வலு இருக்கு எவனையும் நம்ப மாட்டான். டே என் பக்கம் தில்லு வேணும்ப்பா, அந்த தில்லு எங்கிட்ட இருக்கு. அது இது என்ன நீங்க கேட்கிற? அது ஏப்பா தேர்தல் ஆணையரே நியமிக்கல, அதுக்குள்ள வேட்பாளர் யாருன்னு கேட்கறீங்க? அதுக்குள்ள கூட்டணி அமைச்சிட்டாங்க, வேட்பாளர் அறிவிக்க போறாங்கன்றீங்க. என்ன சொல்லுங்க? ஆதரவு பெற்ற ஒரே வேட்பாளர் சரவணன். நீங்களா சொல்ற கேளுங்க. நீங்க இதெல்லாம் வந்து எங்க கட்சிக்குன்னு ஒரு இது இருக்கு. எங்க கட்சி வந்து தலைமை வந்து எந்த நேரத்தில் என்ன முடிவெடுப்பாங்கன்னு தெரியாது. இன்னும் கூட்டணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க முடிவெடுத்து எங்க தலைமை என்ன அறிவிக்குதோ அதுவும் எங்களுடைய குழு அமைச்சிருக்காரு. எங்க பொதுச் செயலாளர் வேட்பாளர் தேர்வு குழுக்கு ஒரு இது அமைச்சிருக்காரு. அவங்க தேர்ந்தெடுத்து யார் அறிவிக்கிறாங்களோ அப்பதான் அறிவிப்பாங்க. மோடி சார் நாளைக்கு வராரு, அவர்கிட்ட என்ன சொல்றீங்க? இது 10ஓட 11 மோடிஜி வர்றது. எத்தனை தடவை வந்தாலும் தமிழ்நாட்டுக்காரன் மாற்ற முடியுமாப்பா? என்ன சொல்றீங்க? ஜிஎஸ்டி குறைப்ப என்ன தமிழ்நாட்டுக்கு வந்து நான் கேட்கிறேன். நம்ம பாரத பிரதமர் என்ன செஞ்சிருக்காரு? என்னென்ன காரியங்கள் செஞ்சோம்னு சொல்லுங்க. என்னென்ன திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கோம் எங்க காலத்துல, இல்ல விலைவாசியை கட்டுப்படுத்திருக்கோம் சொல்லுங்க. எதுவுமே இல்லைங்க. சும்மா மோடிஜி வந்து அழகா பேசுறாரு, அப்பப்ப எங்க தலைவரை பத்தி போடுறாரு. எங்க அம்மாவை எங்க தலைவர், அவங்க இருக்க தமிழ்நாட்டுடைய தலைவர் பாரதிய ஜனதாவுடைய தலைவர் எங்க அம்மாவை இழிவா பேசுறாரு. அவங்க சம்சார காட்டிலையும் 100 மடங்கு அவங்க சம்சாரம் பெரியவங்களாம். அவங்க அம்மா 1000 மடங்கு. அதை போய் அவர் காதல சொல்லுங்க. முதல்ல மோடிஜியை வந்து அண்ணாமலையிட சொல்லுங்க. ஏன் அப்படி பேசுன அப்படின்னு அவரை இது பண்ணிருக்கோம்ல, கேட்டுக்கணும்ல, கேட்டுக்கலாம்ல. கேட்டாரா? அதை விட்டுட்டு அவர் பேசினாருன்னா மக்கள் ஏத்துக்குருவாங்களா? நம்ம இதெல்லாம் சொல்லுவாங்க இல்ல, எல்லாரும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கேட்பேன் நெய்ய வருதுன்னா கேட்பாரு புத்தியும்.
பேசுவாங்க. எல்லாம் தேர்தலுக்காக நம்ம பாரத பிரதமர் பேசுறாரு. அது அவர் பேசக்கூடியதை அதிமுக தொண்டர்களோ சரி, அதிமுக வாக்களிக்கிற மக்களோ நிச்சயமாக அதை நம்பி, பொதுவாகவே பாரதிய ஜனதாவுக்கு இங்கே வர தளம் கிடையாதுங்க. இங்கே வந்து அண்ணன் தம்பியா இங்கே இருக்க எத்தனை பேர் இஸ்லாமியர் இருக்காங்க, எத்தனை பேர் கிறிஸ்தவர் இருக்காங்க. இதே ஒரு கிறிஸ்தவ பகுதி, கிறிஸ்தவர் அதிகமாக வாழ பகுதி. இந்த பகுதியில் நாங்கள் அண்ணன் தம்பியாக பழகிட்டோம். இந்த மாதிரி இதெல்லாம் இங்கே வந்து அதை எடுக்காது. இது தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா, எடப்பாடியார், இந்த வழி வந்த கட்சி. எனவே நாங்கள் எங்கள் தமிழகத்துடைய நிலைப்பாடு தான் எங்களுக்கு. வணக்கம் தலைவா, வணக்கம் வணக்கம். என் பேரே வரும். போங்க தலைவர், போங்க அடுத்த